சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவள்ள இரைச்சல் போல பாரீரனோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவள்ள இரைச்சல் போல முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவள்ள இரைச்சல் போல இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ சர்வ வல்லமையுள்ள தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் அவரை திரியேக தேவன் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தில் இந்த மகிமை ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நான் உங்களுடைய வார்த்தையை கேட்க காத்திருக்கிறோம். என்னோடு பேசும், எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அடைக்கலப்பட்டு வந்தால் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு மட்டன் கிடைக்கும் சொல்ல மாதிரி அதுக்கு இல்லை. சின்ன வயதிலிருந்தே தோத்திர பண்டிகையிலே பங்கு பெற்ற நாட்கள் அது மறக்க முடியாத நாட்கள் அல்லவா. அவங்க எல்லாரும் வளர்ந்துட்டே சொந்த ஊர் என்று மயிலப்புறம் தான். ஸோ நம்முடைய பண்டிகையிலே சின்ன வயதிலிருந்து பள்ளிக்கூடத்தில் தங்கி இருந்து பண்டிகையை கொண்டாடின நாட்கள் அது மறக்கவே முடியாது. ஸோ அதனால் அடைக்கலப்பட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோடு கூட அடிக்கடி இந்த ஊழியத்தை செய்வதற்கும் ஆண்டவர் திரும்பி கொடுத்திருக்கிறார். நிறைய முறை ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்கும் ஆண்டவர் திரும்பி கொடுத்திருக்கிறார். ஸோ தொடர்ந்து இந்த நாளிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலிருந்து உங்களோடு கூட ஒரு சில காரியத்தை நான் தியானித்து கடந்து செல்ல ஆசைப்படுகின்றேன். ஐயா கொடுத்த நேரம் அதுக்குள்ள முடிக்க நினைச்சேன். பட் ஊழியத்தை பற்றி சொல்றதுக்கு கொஞ்சம் நேரம் போயிட்டு ஒருவேளை கொஞ்சம் முன்னப்பண்ண ஆனால் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய ஊழியர்கள் அந்த அளவுக்கு பிரசங்கம் பண்ணலாம். பெருசாக என் வளர்த்தியை சொல்லுவேன். ஒரு வளர்த்தியில் வரும்போது அந்த வளர்த்திக்கு ஏற்ற பிரசங்கம் பண்ண முடியுங்களா? அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கோங்க. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். இன்னும் ஒரு ஹீரோவை பார்க்குறோம். யார் அந்த ஹீரோ சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சிம்சோன். யாருக்கா சிம்சோனை தெரியும்? அன்னைக்கு ஒரு சர்ச்சில் நான் வட இந்தியாவில் ஒரு ஆங்கில திருச்சபையில் பேசிட்டு ஹவு many of you know சாம்சன் அப்படின்னு கேட்டேன். உடனே ஒருத்தன் கை தூக்கினான். மாஸ்டர் ஐ நோ சஞ்சு சாம்சன் அப்படின்னு. அந்த சஞ்சு சாம்சன் இது பைபிள் இருக்கிற சாம்சன் அப்படின்னு. ஓகே, எல்லாருக்கும் சிம்சோனை பற்றி நல்லா தெரியும். சரியா? சரி, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையின் மூலமாக இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட என்ன பேச போறார் இதை நம்ம பார்க்க போறோம். ஒன் பை